காந்தி வேஷம் போட்டு பார்த்திருப்ப. காந்தியே வேஷம் போட்டு ஒருத்தன் வர்றான் பாக்குறியா? ஓட்டு பயங்கரமான எக்ஸ்பெக்ட் படம் வந்து வேற லெவல்ல வந்து எப்படி சொல்லணும்னு கேட்டனா ஒட்டிருக்காங்க ஆர்டிஸ்ட். ஓகே, மல்டி காஸ்டிங் பின்னி பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. சான்சேல்ல கோட்டு. பிபிஐ பத்தி ஒன்னே சொல்றேன். அவர் அஜித் சார் கூப்பிட்டு ஏதாவது கதை வச்சுக்கேன் சொல்றாரு. ஒரு கதையை சொல்றாரு. அவருக்கு என்னன்னே புரியல. நான் நடிக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க ஹீரோ இல்ல சார், வில்லன் சொல்றாரு. பரவாயில்ல நடிக்கிறேங்கிறாரு. அவர் என்னத்த சொன்னாரு, அவருக்கு காதல விழுந்துச்சு, என்னத்த பண்ண போறாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா படத்தோட கலரே மாறிச்சு. யாராவது இப்ப மங்காத்தா கதை செய்யறத சொல்ல தெரியுமா? இப்படி இட்டு தெரியுமா? சூப்பர் ஹிட். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒண்ணும் இல்லாத விஷயத்த கூட ஊதி பெருசாக்குற மாதிரி பிபி வந்து அதுல சான்ஸே இல்ல. ஒண்ணு பயங்கரமா இருக்கு. காந்தி வேஷம் போட்டு பார்த்திருப்ப. காந்தியே வேஷம் போட்டு ஒருத்தன் வர்றான் பாக்குறியா? காந்தி வேஷம் போட்டு பார்த்திருப்ப. காந்தியே வேஷம் போட்டு ஒருத்தன் வர்றான் பாக்குறியா அப்படின்னு மோகன் சார் சொல்றாரு. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மோகன் தான் வில்லன் சொல்லிச்சு. ஆனா மோகன் சார் வில்லனே கிடையாது படத்துல. மூணாவது ஒரு வில்லன் இருக்கா. எல்லாரும் கேட்டா அரண்டு போயிருவீங்க. இப்படி ஒரு வில்லன் இருக்காப்ல படத்துல. தரமா செய்ய. ஓகே, படத்துல பிரபுதேவா சார், நிஷாந்த் இருக்காங்க, மோகன் இருக்காங்க, அஜ்மல் இருக்காங்க. இவங்கெல்லாம் தாண்டி ஒரு 3 பேர் இருக்காங்க. யாரு தெரியுமா? சிஎஸ்கே பிளேயர் 3 பேர் இருக்காங்க படத்துல. யாராவது கெஸ் பண்ண முடியாது. நீங்க யாராவது சிஎஸ்கே பிளேயர் யாராவது நினைச்சீங்கன்னா நீங்க இந்த இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கோட்ல 3வது வில்லன் விஜய் தான். குட்டியை தூக்கி போட்டுட்டு பைக்ல போறவர் வேற யாரும் கிடையாது, நம்ம இளைய தளபதி. எல்லாரும் சொல்றாங்க விஜயன் சங்கர் ராஜாவுக்கும் இது செட் ஆகலன்னு சொல்லிட்டு. அவருக்கு யார் ஆப்டா அவரை தான் போடுவாரு. நீங்க அனிருத்தை போட்டு, சந்தோஷ் நாராயண போடு, ரஹ்மான் சாரை போடுனா வெங்கட் பிரபுக்கு யாரு உங்களுக்கு மேட்ச்? எப்படி இருந்தாலும் நீங்க பார்க்கும்போது அப்படி தெரியும். ஆனா படத்துல மாநாடை விட ஒரு RR போட முடியுமா? நம்பி உட்காரலாம். யுவன் சங்கர் ராஜா மோசம் பண்ணவே மாட்டாரு. மங்காத்தா விட ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமால அதை அடிச்சுட்டு ஆளே கிடையாது. பேக்ரவுண்ட்ஸ் வேற. விஜய் வந்து புத்திசாலி, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. எல்லாரும் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவரோட கால்குலேஷனே வேற. அவருடைய மெச்சூரிட்டி லெவல் வேற. படத்துக்கு வந்து இவ்வளவு கூட்டம் பத்தலையா உங்களுக்கு? இதுல எஸ்கே வேற பண்ணிருக்காப்ல. இது தவிர விஜயகாந்த் சார் பிரேமலதா சார், பிரேமலதா மேடம் அஜித் அவரோட ஆக்டரா பண்ணிருக்காப்ல. கேப்டன் வேற பண்றாப்ல. உங்களுக்கு போதுமான இது இருக்குது. படம் ஓடுறதுக்கு மல்டி காஸ்டிங் இருக்கு. உங்களை பாராட்டுறேன் சார். ஏன்னா சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு பெரிய தொட முடியுமோ அந்த தொட தொட்டுட்டு இவ்வளவு வேற போட்டு எடுக்கிறீங்களா? விஜய் லாஸ்ட் படம் சொன்னதுனால எஸ்கே எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல அப்படிலாம் கிடையாது. அப்படி அந்த இதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு படம் கமிட் பண்ணிட்டாரு. அடுத்த படம் ஒண்ணு. ஆமா, அதுக்கப்புறம் இன்னொரு படம் கமிட்ல பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோமோக்கோ எதுவுமே பண்ணல. ஏன்னா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்தா உங்க ஃபேன்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணலாம். ஒரு நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தான விஷயம் நடிக்காங்கல்ல. இல்ல நான் அந்த ஹீரோ நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலாமா? இவ்வளவு நடிக்காங்கல்ல. இப்ப பிரேமலதா மேடம் வந்து விஜயகாந்த் பண்ணு. ஏன்னா இவ்வளவு நிறைய இருக்காங்க. 750 கண்டிப்பா கிராஸ் பண்ணும். அதை வந்து பேன் இண்டியா லெவல்ல எடுத்தாதான் நம்ம 1000 crore பண்ண முடியும். நீங்க தமிழ் படத்திலேயே வந்து பெரிய பேன் இண்டியா மூவி எதுன்னு கேட்டா துப்பாக்கி. மத்தவங்களோட நம்ம கட்ஸ் தான். தலைவர் வந்து அரசியல் கட்சியில கொஞ்சம் மும்முரமா இருக்காப்ல.